அவர் அந்த கட்சியில் என்ன நிலப்பாட்டில் இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு அவர் பொறுப்பாளரை போட்டால் வேணான்னு, அந்த கட்சி வேணும்னு சொல்றாரா அந்த கட்சி வேணான்னு சொல்றாரான்னு தெரியல. அவர் அந்த கட்சியே மறந்துச்சு. அப்புறம் மக்கள் மத்தியில் அவர் சொல்ற கருத்துக்கள் எங்கிருந்து எடுபடும்? எப்பொழுதும் போல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தமிழறிஞர் கலைஞர், அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் இருந்து எப்பொழுதும் வழுக்காமல் வழுவாமல் பிறளாமல் ஆட்சி நடத்துகின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அந்த ஆட்சியுடைய நாயகன் எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். ஆனா நான் சேகர்பாபு ஒரு மாதிரி அண்டி பிழைக்கிற ஆண்டி இல்லைங்கண்ணா. இந்த பள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவுத்துல ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும் வீட்டுல. அந்த பள்ளி கத்துனா மட்டும்தான் செவுத்துல ஒட்டி இருக்கிறது தெரியும். சேகர்பாபு அவரை பார்க்கணும்னா முதலமைச்சருடைய ஜீப்ல ஓரத்துல பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போவார். ஸ்ரீரங்க கோயில்ல எல்லாம் 4000 ரூபாய் டிக்கெட் வாங்கி சொர்க்கவாசல பாக்குறதுக்கு போவாங்க. அதே சேகர்பாபு எப்படி அடாவடியாக சென்னையினுடைய ரவுடியா எப்படி இருந்தாரோ 20 ஆண்டுகளுக்கு முன்பு கோவில்ல இன்னைக்கும் அறநிலையத்துறை அமைச்சராக அதே ரவுடியா தான் இருக்கிறார். எல்லாம் நவருங்க யாருன்னா சேகர்பாபுவும் அவருடைய குடும்பமும் போய் பெருமாளை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஐயன் அவங்க பண்ண பாவத்தை எல்லாம் கோயில கழுவணுமா? கும்பாபிஷேகம் நடக்கும். லோக்கல்ல யாரோ 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா போட்டு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. சம்பந்தமே இல்லாத காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பள்ளி மாதிரி மேல ஒரு ஜீவன் தொத்திக்கிட்டு இருக்கும். அது யாருன்னு பார்த்தா சேகர்பாபு. அந்த மனிதருக்கெல்லாம் பதில் சொல்லி என் தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்பலீங்கன்னா, செவுத்துல ஒட்டி இருக்கிற பள்ளியும் அறிவாலய செவுத்துல இருக்கிற பள்ளியும் முதலமைச்சருடைய ஜீப்ல சைட்ல ஒட்டிட்டு போற ஜந்துவும் ஒரே பேரு தான். அது சேகர்பாபு. திமுக கனிமொழி எம்பி வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா